கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பாதையில் பள்ளம் தோண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளம் தோண்டும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. பள்ளம் தோண்டி எதிர்ப்பை தெரிவிக்கிற அளவுக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பை காட்டுவதற்கான அவசியம் என்ன? அதற்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? தம்பி தமிழரசன், கோவை அடுத்துள்ள மலுமிச்சம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலைக்கு அருகே டாஸ்மாக் கடை இருந்ததன் காரணமாக அந்த கடையானது மூடப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த கடையை மீண்டும் திறப்பதற்காக விதிமுறைகளை மீறி பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இப்ப நீங்க நேரடியாவே பார்க்கலாம், டாஸ்மாக் கடைக்கு போற வழி அப்படிங்கிறத வளைஞ்சு இந்த டாஸ்மாக் கடைக்கு போற மாதிரி இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு மீட்டர் வந்துட்டு அதிகமாக காமிக்கிறதாகவும், அந்த மீட்டர் அதிகமாக காமிக்கும் போது உடனடியாக மீண்டும் அந்த டாஸ்மாக் கடையை திறக்கிறதுக்கான வழிமுறையை டாஸ்மாக் கடை ஓனர்கள் வந்து இப்ப செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் காமிப்பாங்க. இப்ப டாஸ்மாக் கடை கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு. அதாவது 200 மீட்டருக்கு நெடுஞ்சாலையிலிருந்து 200 மீட்டர் பக்கம் தான் இந்த டாஸ்மாக் கடை இருக்கு. ஆனா அந்த டாஸ்மாக் கடைக்கு செல்லும் வழியை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரை மூலமா வச்சு இந்த வழி என்பது அவங்க வந்து சுற்றி போற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த டாஸ்மாக் கடையை வந்துட்டு மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது நடைபெற்று வருது. ஆனா இது மீண்டும் திறக்க கூடாது அப்படிங்கறது நோக்கத்தோட வச்சு இந்த பகுதி பொதுமக்களும் நூதன முறையில இந்த பகுதி முழுவதும் குழியை தோண்டி யாரும் இந்த டாஸ்மாக் கடைக்கு வர முடியாத அளவுக்கு இந்த டாஸ்மாக் கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தற்பொழுது இந்த பகுதியில் முழுவதும் வந்துட்டு குழி தோண்டிட்டு வராங்க. தற்போது அந்த பொதுமக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். சரி, இப்போ இந்த டாஸ்மாக் கடையை சுத்தி நீங்க குழி தோண்டிட்டு வரீங்க, இதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த கடை வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்கனவே மூடின கடை, திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு விதியை மீறி திறக்கிறாங்க. இந்த இடம் வழி வந்து தனியார், எங்களுக்கு சொந்தமான இடம், எங்கள் இடத்துக்குள்ளே வரக்கூடாது, இந்த கடையை கூட்டணும். ஆனால் இது வந்து 220 மீட்டருங்கிறது அதோட கம்மியாக தான் இருக்குது. இவங்க 220 மீட்டருக்கு காட்டுறதுக்காண்டி இந்த கோயில் பிரகாரம் சுற்றுற மாதிரி ஏதாவது கூட்ட நெரிசல் இருந்தால் எப்படி வழியை வளைச்சி போகணும், அந்த மாதிரி வளைச்சி கொண்டு வராங்க. இது பள்ளிக்கு அருகில் இருக்குது. இதை பற்றி நிறைய ட்ரிப்பு நாங்கள் மனுவாகவும் கொடுத்துருக்கோம், நேரடியாக கொடுத்துருக்கோம். ஆனால் எஸ்ஆர்எம் இதை பற்றி நான் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணி நாங்கள் இது பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் வரும்போது உங்களை கூப்பிடுறோன்னு சொல்லி எங்களுடைய மனுவை வாங்கி வச்சுட்டு சரி வந்தவொடனே கூப்பிடுறோன்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அவர் வந்து எங்களை கூப்பிடாமையே அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்த மாதிரி இருக்குது. நாங்கள் திருப்பி போய் சார் கூப்பிட்டீங்களே, என்னாச்சு, எங்களை கூப்பிடலையா, நாங்கள் வளர்க்கும் போது நாங்களும் இருப்போம்ல, நீங்கள் வந்து எப்படி அளந்துருக்கீங்கன்னு தெரியும், அதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லியெல்லாம் நான் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து அளக்கணும் அவசியம். ஆனால் முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது வந்த வார்த்தைக்கும் அவர்கிட்ட நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. சரி, அப்போ நீங்கள் அதுக்கு வழி தான் என்னன்னு சொன்னபோது அந்த வழிலாம் உங்களுக்கு சொன்னது இது எங்களோட தனிப்பட்ட இடம், எங்கள் இடத்துக்கூட அவங்க டாஸ்மாக் கடைக்கு வழி விடக்கூடாது, எங்கள் இடத்துல நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் உங்கள் இடத்த அடைச்சிருங்க அப்படின்னா, அப்போ அங்கே போகிறதுக்கு வழியே இல்லை, வழி எங்களுக்கு காட்டுங்கன்னா, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் அந்த ரோட்லேயும் வராது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது சார், அது என்ன அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ரோடை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அந்த ரோடு இருக்காங்க. அப்போ வழி என்னன்னு கேட்டாக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களை சொந்த இடத்துல சுற்றி வர எங்கள் இடத்த அடைக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்களோ பட் நான் பொதுமக்களோடு சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இப்போ இந்த டாஸ்மாக் கடையை சுற்றி இப்போ வந்து குழி தோண்டி வச்சிருக்கீங்க, யாருமே வர முடியாத அளவுக்கு. இப்போ இந்த டாஸ்மாக் கடையினால என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? இந்த டாஸ்மாக் கடைக்கிறனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியெல்லாம் நம்ம அடைச்சிட்டோம்னா மெயினாக இருக்கிறது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் வே மட்டும்தான், அந்த வே மட்டும்தான் இருக்குது. இந்த வழியில் தான் முக்கியமாக ஸ்கூல் குழந்தைங்க எல்லாமே போயிட்டு தான் வரணும். இப்போ ஈவினிங் டைமு இந்த வழியில் தான் போயிட்டு வரணும் அப்படின்னா எப்படி அவங்க போவாங்க வருவாங்க? இப்போது இந்த லேடிஸும் பக்கத்தில் மில்லெல்லாம் இருக்குது, லேடிஸும் அதிகமாக வந்துட்டு போகிறாங்க. வேலை செய்கிறது 90% இது வந்து லேடிஸ் மட்டும் தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அங்கே பார்த்தோம்னா இப்போ லேடிஸ் அந்த வழியாக போயிட்டு வரும்போது நிறைய பிரச்சனை வருங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க மறுபடியும் எதுவும் கேட்கறதில்ல, எல்லாமே ஆளுங்கட்சி அப்படிங்கிறங்காட்டி வந்து அவங்க அப்படியே வந்து இது செஞ்சுட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு குழி தோண்டி இங்க மாதிரி போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் அதிகாரிகள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இந்த மாதிரி குழி தோண்டறதுக்கு? ஏதாவது இல்லை, யார் எந்த அதிகாரியும் வரலைங்க, இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வரல. நாங்கள் பொதுமக்கள் சேர்ந்தா குழி தோண்டிட்டு இருக்கோம், எங்கள் சொந்த செலவில் குழி தோண்டிட்டு இருக்கிறோம். அதாவது எங்கள் இடத்துக்குள்ளே வரக்கூடாது, தனியார் இடத்துக்குள்ளே பூந்து வரக்கூடாது. இந்த கடையை சுற்றி 3 சைடு தனியார் இடம், இன்னொரு இடம் 4வது சைடு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கு போகிற வழி.
அப்போ அரசு பள்ளிக்கு 100 அடி மீட்டரில் தான் அரசு பள்ளியும் இருக்குது, 100 மீட்டரில் தான். அப்போ மேல்நிலை பள்ளி அதுவும் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தனியார் நூற்பாலை இருக்குது, அதில் அதிகமாக பெண்கள் வேலை செய்கிறாங்க, சுற்றியும் குடியிருப்பு பகுதி இருக்குது. அப்போ இது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதனால தான் என்னாச்சு, அதாவது நெடுஞ்சாலிலேருந்து 220 மீட்டருக்குள்ளே இருந்தால் அந்த கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி மூடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட கடை இது. அப்போ இதை வந்து இப்போ விதிமுறை மீறி திறக்கிறதுக்காக கடுமையான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இருந்தபோது இந்த கடை திறக்கக்கூடாதுக்காக பொதுமக்களாகி நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த அகழி தோண்டிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் வந்து அதிகாரிகளோ யாரும் வந்து இது வரைக்கும் அணுகவில்லைங்க. இந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு கேரளால ஒரு பக்கம் பண்ணிருந்தாங்க, அதாவது இந்த மீட்டரை வந்து அதிகமா காமிக்கிறதுக்காக வளைஞ்சு போற மாதிரி. சோ அங்க வந்துட்டு ஒப்புதல் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதே மாதிரி நூதன முறையில இங்கேயும் விதிமுறைகள் மீறி வந்துட்டு திறக்க வந்தாங்கன்னா நீங்க என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க? நாங்க வந்து மக்களை திரட்டி மக்கள் மூலமா எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோங்கிறத இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போ வந்து நாங்க சுத்தி வர அகலியை பற்றி இதையும் மீறி பண்ணாங்கன்னா மக்கள் இல்லாம அரசு வந்து எப்படி வருது? மக்களால தான் அரசு. மக்களை மதிக்காத அரசு எதுக்கு? எங்களுடைய கோரிக்கை கூட நிறைவேற்றலன்னு அந்த அரசு நாங்க எதுக்கு இது பண்றோம்? ஆனா நாங்க எல்லாம் மக்களோட மக்களோட மக்களா போராடுவோம். தம்பி தமிழரசன் இவர் கூறியது போலவே இந்த பகுதி முழுவதும் தற்போது குழி தோண்டி அகழி போல செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது யாரும் இந்த பகுதிக்குள்ளே வர முடியாத அளவுக்கு தற்போது இந்த வேலையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக தெரிவித்து வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தம்பி தமிழரசன்.